ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் அப்பம். எங்கள் அத்தை சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சரிசி எடுத்து வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய் போட்டு நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் எடுத்து போட்டுக்குங்க. அதுவும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு தேங்காய் வந்து பைனாக ஆகாது, அதனால் கொஞ்சம் திரும்ப தண்ணி ஊற்றி திரும்ப கொஞ்சம் பைனாக அரைச்சிங்கன்னா நல்லா பைனாக ஒரு லைட்டாக ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம் போட்டுக்குங்க. அது கூட ஒரு அரை வாழைப்பழம், நானும் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன், ஒரு அரை வாழைப்பழம் போட்டுக்குங்க. போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோடா உப்பு சொல்லுவாங்கள்ல, அதுவுமே ஒரு பிஞ்ச் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணி நல்லா பைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த நம்ம பிளெண்ட் பண்ண ரெடி பண்ணுற டைம்லேயே அடுப்பில் வந்து வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்கும். அப்புறம் நம்ம குழம்பு கரண்டி, குழி கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கரண்டியில் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து உள்ளே விட்டுட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சுங்க. அப்படியே நம்ம விடும்போது தனித்தனியாக விடும்போது பொறுமையாக அப்படியே பொங்கி புஷ்ஷுன்னு மேலே வரும். அப்படியே அடுத்த பக்கம் திருப்பி வேக வச்சோம்னா அவ்வளோதாங்க, ஸ்வீட் அப்பம் ரெடி. உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ, பாய்.